மாத்திரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம சின்னமஸ்தா மகா வித்யாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தசமகா வித்யாக்களில் வந்து சின்னமஸ்தா தேவி அப்படிங்கிறவங்களும் ஒரு தேவியராக இருக்கிறாங்க. நான் ஆல்ரெடி ஏற்கனவே காலையில் ஆரம்பித்து பைரவி இந்த மாதிரி வீடியோ போட்டிருப்பேன், பார்ட் 1, 3 அப்படின்னு. அதை நீங்கள் பார்த்துக்கணும். பார்த்துட்டு அதில் எப்படி வழிபாடு சொல்லியிருக்கேன்னா சேம் அதே மாதிரி சில விஷயங்கள் மட்டும் மாறுபடும். இந்த சின்னமஸ்தாங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பக்தர்களுக்கு சின்னமஸ்தாவோடைய நீங்கள் ஃபோட்டோ இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். அதாவது பக்தர்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. என்ன கேட்டாலும் அதுனா என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவங்களுடைய பக்தர்களுக்கு அதாவது சில வந்து ஆபிச்சார தோஷங்கள்னால அம்பாளுடைய பரம பக்தையான 2 அதாவது மாலினி, தீப்தினி அப்படிங்கிறவங்களுக்கு வந்து தன்னுடைய சிரசு அவங்க ஆபிச்சார தோஷத்தினால அவங்களுக்கு வந்து இரத்த தாகம் ஏற்படுது. அப்போ மனிதர்களுடைய இரத்தத்தை குடிச்சாதான் அவங்களுடைய தாகம் தீரும் அப்படிங்கிற ஒரு ஆபிச்சார தோஷம் வந்து அவங்களுக்கு வந்துருச்சு. அதை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய சிரசை வெட்டியே என்ன செய்வாங்க, இரத்தத்தை கொடுப்பாங்க. அந்த ஃபோட்டோ அம்பாளுடைய ஃபோட்டோ பார்த்தாலே தெரியும். அதனால தான் மற்ற தேவியரை காட்டிலும் இந்த சின்னமஸ்தா தேவியருங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கப்படுதுங்க. இந்த தசமகா வித்யாக்கள்ங்கிறது வந்து ரொம்ப எளிமையான பூஜை முறை தான். அதே மாதிரி சின்னமஸ்தாக்கும் வந்து ரொம்ப எளிமையான பூஜை முறை தான். பட் ஆனால் இவங்களை வந்து வீட்டில் ஃபோட்டோ வச்சு வணங்கலாமான்னா வணங்க வேண்டாம். இவங்களை வந்து தசமகா நவராத்திரி காலங்களில் தசமகா வித்யாவில் தீபத்திலேயே அந்த விளக்கு வைக்க சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த தீபத்திலேயே வந்து மந்திரத்தை சொல்லி ஆவாகனம் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து இவங்களை வந்து வழிபாடு பண்ணும்போது ரொம்ப 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 பவர்ஃபுல். நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். உங்களுக்கு எந்த விஷயமும் சித்தியாகணும் அப்படின்னா சின்னமஸ்தா வழிபாடு பண்ணும்போது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சித்தியாயிரும். நீங்கள் நினச்ச விஷயங்கள் கிடைக்கும். அம்பாள்கிட்ட போய் அம்பாள் மட்டும் அதாவது சின்னமஸ்தா மட்டும் உங்களுக்கு சித்தி ஆயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்குங்க. ஆனால் இதை வந்து என்னென்னா மாலினி தீப்தி மந்திரத்தை சொல்லி தான் சொல்லணும். ஆனால் இந்த தசமகா வித்யா காலங்களில் இப்போ நவராத்திரி காலங்களில் நீங்கள் சின்னமஸ்தாவுடைய வழிபாடு சின்னமஸ்தாவுடைய பூஜை முறைகள் அந்த மந்திரத்தை மட்டும் சொன்னால் போதுமானது. ஆனால் தனிப்பட்ட முறையில் நீங்கள் உபாசனையாக எடுக்கணும், சின்னமஸ்தாவை நீங்கள் உபாசனையாக எடுக்கணும் அப்படின்னா இந்த அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்கள் இருக்குது. அதை தான் ஃபாலோ பண்ணணும். இதை வேணால் நான் தனி வீடியோவாக போடுறேங்க. இதுக்கு வந்து என்ன சிகப்பு கலர் வெள்ளை நிற பூக்கள் தான். அதே மாதிரி வெள்ளை கலரில் ட்ரெஸ் போடணுங்க. நீங்கள் போடக்கூடிய ட்ரெஸ் கலசத்தில் வந்து பார்த்திங்கன்னா கலசத்தை எப்பவும் சொல்கிற மாதிரி தான் ஆவாகனம் பண்ணிக்கணும். அதே மாதிரி வெள்ளை நிற ஆடை தான் நீங்கள் அணியணும். கலசத்துக்கும் வெள்ளை நிறத்தில் தான் ஆடை அணியணும். அதே மாதிரி உங்களுடைய விரிப்பும் வந்து வெள்ளை நிறம் தான். உட்காந்து பூஜை பண்ணக்கூடிய திசை வந்து கிழக்கு திசையில் உட்காரணும். மணிமாலை வந்து ஆசனம் வந்து பத்மாசனம் அல்லது சுகாசனத்தில் அமரலாம். மணிமாலை வந்து ருத்ராஜ மணிமாலை தான். இவங்களுக்கு நெய்வேத்தியம் அப்படிங்கிறது பெருசாக எதுவுமே கிடையாது. வெத்தலை பாக்கு பழம் மட்டும் போதுமானது. இவங்க பக்தர்கள் கிட்டேருந்து எந்த விஷயமுமே வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. உண்மையான அன்பு பக்தியை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. எதை கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து திருப்தி தான். உங்களுக்கு உண்மையாக வந்து இவங்க சித்தியாகணும் அப்படின்னா ரொம்ப டெடிக்கேட்டடாக இருந்து கும்பிட்டாலே போதும். இவங்களுக்குன்னு தனியாக பெரிய பெரிய நெய்வேத்தியங்களோ பெரிய பெரிய ப்ரொசீஜரோ ஃபாலோவே பண்ண தேவையில்லை. அப்படிப்பட்ட உத்தமமான தேவியர் தான் வந்து இந்த சின்னமஸ்தா தேவியர். இவங்களுடைய மந்திரத்தை நான் கொடுக்குறேன். இதை வந்து நீங்கள் கரெக்டாக 108 டைமோ அல்லது 1008 டைமோ நீங்கள் சொல்லுங்கள். சின்னமஸ்தா மட்டும் உங்களுக்கு வந்து சித்தி ஆயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சாலும் நடக்கும், என்ன கேட்டாலும் கிடைக்கும். அது எங்கே இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அது உங்களுக்கு தேடி வரும் வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த மந்திரத்தை நான் கொடுக்குறேன், டிஸ்பிளேல கொடுக்குறேன், அதை பார்த்து படிச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் வந்து 108 டைம் வந்து சொல்லுங்கள். இது நீங்கள் வந்து உபாசனையாக பண்ணுறீங்கன்னா 1,00,000 தடவை இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் பணம் ஓலையில் எழுதி தாய்த்தா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உலகமே வந்து வசமாகும். அந்தளவுக்கு இந்த மந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.